இந்த பையனுக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவனோட காயங்கள்லாம் தானாகவே சரியாயிடுது. அவனே பார்த்து மிரண்டு போயிடுறான். நெருப்புல கை வச்சா கூட அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஸ்கூல்ல ஒரு ரவுடி பையன் பார்த்தீங்கன்னா, இவனோட பவர் தெரியாம அடிக்கிறான். ஆனா அடிச்சா அவனுக்கு தான் வலிக்குது. சரி கையால அடிக்க வேணாம், கட்டை எடுத்து அடிப்போம்னு கட்டை எடுத்து அடிக்கிறான். அடிச்சா அவனுக்கு தான் திருப்பியும் வலிக்குது. அந்த ரவுடி பசங்க கும்பல்லாம் சேர்ந்து இவனை கையால அடிச்சானா வேலைக்கு ஆகாது. காரை வச்சு ஏத்தி கொன்னுடலான்ட்டு நைட்டு அவன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது அவன் மேல காரை வச்சு ஏத்துறாங்க. அவனுக்கும் சின்ன காயங்கள் தான் ஏற்பட்டு அந்த காயமும் அப்பவே சரியாயிடுது. இப்ப அந்த ரவுடி பசங்க இவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப அவன் வீட்டையே இடிக்கலான்ட்டு காரை வச்சு வீட இழுக்குறாங்க. உள்ள இருந்த அவங்க அம்மா கேஸ் லீக் ஆகி கேஸ் வெடிச்சு அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இப்போ அந்த பையன் அவங்க அம்மா உடம்ப கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அவங்க அம்மாவோட போட்டோ முன்னாடி நின்றுட்டு சபதம் எடுக்கிறான், பழி வாங்க போறேன்ட்டு. இப்போ அந்த ரவுடி பசங்கள ஒருத்தன் ஆத்துல குளிச்சுட்டு இருக்கான். அப்போ இந்த பையன் அங்க போயிட்டு அவனோட சட்டையை கொஞ்சம் கிழிச்சு வாயில சாப்பிட்டுட்டு அந்த சட்டையை எடுத்து இவன் கழுத்துல சுருக்க போட்டுக்கிறான். தண்ணியில குளிச்சுட்டு இருந்த பையன் செத்து போயிட்டான். இவனோட பவர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க. மற்றவங்க பொருள் ஏதாவது எடுத்து வச்சுட்டு இவன் தனக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டானா அது மற்றவங்களுக்கும் நடக்கும். இப்போ அந்த ரவுடி பசங்கள ஒரு பையன் கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கான். இந்த பையன் அங்க போயிட்டு சண்டை வலிக்கிறான். அப்போ அந்த பையன் ஆசிட் எடுத்து இவன் மூஞ்சிலேயே ஊற்றிடுறான். ஆனா கருகி போனது பார்த்தீங்கன்னா ஊத்துனவனோட மூஞ்சி தான். கடைசியா ஒரு ரவுடி பையன் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கான். இப்போ அங்க போன இந்த பையன் அவனோட சாக்ஸை எடுத்து கொஞ்சமா கிழிச்சு சாப்பிட்டுட்டு காலில் ட்ரில்லிங் மிஷின் எடுத்து இவனே போட்டுக்கிறான். அங்க அவனுக்கு காலில் ரத்தம் வருது. இதை பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பா இந்த பையனை கன்னை எடுத்து ஷூட் பண்றாரு. கடைசியில அவங்க அப்பா தான் செத்து போறாரு.